Hi friends, welcome to TechFaith தமிழ் சேனல். இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு முறையாக நான் வந்து லைவ் வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன். நீ வர வீடியோஸ் வந்து லைவ் வீடியோஸாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லேப்டாப்பில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீலான்சராக நம்ம இருந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துருக்கு. அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை நம்ம திரும்பி பண்ணாமல் அதை சரி பண்ணிக்கிட்டு திரும்பவும் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணுறது மூலிமா எப்படி வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்தியாவில் லொக்கேஷனில் இருக்கிறீங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாங்கிறத கொடுக்காம நீங்கள் வந்து உங்கள் நேமு, ஏஜு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபோன் நம்பரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரிஜினலாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை அவங்க பார்த்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து பிடிச்சி போய் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கணும். ஒரிஜினல் ஃபோட்டோ ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில ஃப்ரீலான்சர் சைட்டில் ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப் வந்து கரெக்டான ப்ரூஃப் கொடுத்தா அந்த ப்ரூஃபில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் கொடுத்துருக்குற ப்ரொஃபைலில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டும் வந்து மிஸ்மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டான ப்ரொஃபைலாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து டேட் ஆஃப் பர்த்து முக்கியம். ரெண்டாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ. மூணாவது வந்து நேம் கரெக்டாக கொடுங்க. நேமும் வந்து அந்த ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் இருக்கணும். ஸோ அதையும் மேட்சாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். மூணாவது விஷயம், உங்களுடைய பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி கரெக்டாக லொக்கேஷன் கொடுங்க. அந்த லொக்கேஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறது கம்பெனிக்காரங்களுக்கும் தெரியும். அதாவது அப்போர்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீலான்சர் சைட்டில் ஒரு டாப் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போர்க்கு, ரெண்டாவது ஃபைவர். அப்போர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஜெனியூனான பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் நானும் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் அது வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேர் கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பரு. மற்றபடி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு சில பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 1 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து 5 வருஷம் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட்டு நல்லா செய்வீங்கன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்க ப்ராஜெக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா செஞ்சதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. சில டயத்தில் பேமெண்ட் கூட கிடைக்காம கூட போயிடும். அந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டால் போதும். பிகினர்னால் பிகினருக்கு கேட்கணும். பிகினர் சில ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிகினர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை பார்க்காம இருந்திருப்போம். அதை பார்க்காம இருந்ததுனால என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். சரி பிகினர்ஸ் தான் நம்ம கேட்குறோம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் பெருசாக ரொம்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டப் வரும். ஸோ வந்து நீங்கள் பிகினர்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான ஆளுங்க மட்டும்தான் அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க செய்ய முடியும். ஏன்னா அவங்க கேட்குற கேப்பபிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அவங்க செய்ய முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவில் தான் நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செஞ்சது சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறது. அதாவது நேம் வந்து வேறு நேம் போடுறது, மொபைல் நம்பர் யூஎஸ் மொபைல் நம்பர், விர்ச்சுவல் மொபைல் நம்பர் நிறையா கிடைக்கிது.
ஆன்லைனில் கிடைக்கிது. மொபைல் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் அது மூலியமாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மொபைல் நம்பரை கொடுத்து என்னென்னமோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்டில் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நான் கொடுத்தேன். அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் வந்து சுத்தமாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கனால தான் உங்களை வந்து நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2-3 அக்கௌண்ட்டும் வச்சுக்கக்கூடாது. இப்போ அப்போர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். ஒரு பேரில் உங்கள் அக்கௌண்ட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணுமே தவிர ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரபுளாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்டு நிறைய வச்சுருக்கனால உங்களோட என்ன சொல்கிறது, அந்த ராயல்ட்டிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்காது. உங்களை பார்த்து இன்னொரு காப்பி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ப்ராஜெக்ட்டு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இதுதான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து VPN யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் RDP ரிமோட் டெஸ்க்டாப்னு சொல்கிறாங்கல்ல, அது யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுதா, உடனே லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த IP அட்ரஸை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்ஸு இந்தியா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து லொக்கேஷன் வந்து US காமிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவங்க பார்ப்பாங்க. அதையும் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ அந்த ப்ரொஃபைலில் ஒன்றோடைய சுத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். நமக்கு அந்த எந்த விதமான ப்ராஜெக்ட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய ப்ரொஃபைல் நீட்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அட்ரஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக காமிக்காதீங்க. என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் போர்ட்ஃபோலியோவாக கொடுங்க. உங்கள் ஒர்க் ஏதாவது ப்ரீவியஸாக எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கும் அதில் அந்த வெப்சைட்டில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 திங்ஸ் தான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம். இன்னும் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் விவரமாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.